ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சென்ற பயிற்சி வீடியோக்களில் ராகம், தாளம், பல்லவி குறித்து மேலோட்டமாக பார்த்தோம். இந்த பயிற்சி வீடியோவில் 4வது காரணி சுருதி குறித்து மேலோட்டமாக பார்க்க இருக்கிறோம். ஒரு பாடலை பாடத் தொடங்குவதற்கு அடிப்படையாக உள்ள ஒலி விசேடமே சுருதியாகும். பாடுவதற்கும் வாத்தியங்களை வாசிப்பதற்கும் அடிப்படையானது சுதி எனப்படும். கர்நாடக சங்கீதத்தில் சுருதியை இரண்டாக வகைப்படுத்துகின்றோம்: பஞ்சம ஸ்ருதி, மத்தியம ஸ்ருதி. ஸ்ருதி மாதா, லயம் பிதா என்ற கூட்டுக்கிழங்க இசைக்கு சுருதி என்ற பிச் தாய் போன்றது, லயம் என்ற தாளம் தந்தை போன்றது. பாடும் குரலுக்கும் பேசும் குரலுக்கும் வித்தியாசம் உள்ளது. இது ஃப்ரீக்வன்சி வேறுபாடால் ஏற்படுவது. 7 ஸ்வரங்களின் ஆரோகணத்தை பாடுகின்றேன். சாரி க ம ப த நீ சா. அவரோகணத்தை பாடுகின்றேன். சா நீ த ப ம க நீ சா. சுருதியை வெஸ்டர்ன் இசையில் சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி என்கிறோம். இதில் பேசிக் சியை ஒவ்வொருவரும் எங்கே தொடங்குகிறோம் என்பதே அவரின் சுருதியாகும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது மாறுபடும். பாடகர்கள் பாடத் தொடங்கும் முன் கைவிரலால் 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று இசைக்கலைஞரிடம் சைகை காட்டுவது கவனித்திருக்கிறீர்களா? அவர் தான் பாட இருக்கும் பாடலின் ஸ்கேல் சுருதியைத்தான் அவ்வாறு தெரிவிக்கிறார். வெஸ்டர்ன் இசையில் மேஜர், மைனர், ஷார்ப், ஃப்ளாட் என்ற ஸ்கேல்ஸ் உண்டு. ஒரு பாடலை பாடும்போது தொடங்கும் சுதியில் தொடர்ந்து பாடி முடிக்க வேண்டும். இதையே சுதி சுத்தமாக பாடுகிறார் என்று குறிப்பிடுகிறோம். சுதி மாறுபடும் போது சுதி சுத்தமில்லை என்று கூறுகின்றனர். தற்போது பாடல் புத்தகங்களில் சரியான சுதியும் பீட்டும் கொடுக்கப்பட்டுள்ளன. இது அனைவருக்கும் ஏற்றது. அனைவரும் பாடும் சுருதிக்குள் இருக்கும். இதை விடுத்து இன்னும் ஸ்கை ஸ்கேலில் பாடுவது தனிப்பட்ட பாடலுக்கு வேண்டுமானால் அழகை தரலாம், ஆனால் சேர்ந்து பாடுவதற்கு இனிமையானது அல்ல. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆலயத்தில் அனைவரும் பாடுவதற்கு ஏற்றதான சுருதியில் பாட வேண்டும். இதை கீபோர்ட் மாஸ்டர் கவனித்துக் கொள்வார். எனினும் நாம் கீபோர்டில் முதலில் ஸ்கேல் வாசித்த பின்புதான் பாடத் தொடங்க வேண்டும். சில முக்கியமான ஸ்கேல்களை கீபோர்டில் இசைத்தவுடன் அந்த பாடலை நான் பாடுகின்றேன். நீங்களும் என்னுடன் சேர்ந்து பயிற்சி செய்து பாடுங்கள். சி, எந்நாளுமே துதிப்பாய். எந்நாளுமே துதிப்பாய், என்னாத்துமாவினி எந்நாளுமே துதிப்பாய். டி, என் மீட்பர் சென்ற பாதையில். என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. இ, நெஞ்சத்திலே தூய்மை உண்டு. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார். எஃப், காலையும் மாலையும் எவ்வேளையும். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஜி, எனக்காய் ஜீவன் விட்டவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. ஏ,
அல்லேலூயா கர்த்தரை. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். டி ஃபிளாட். மங்களம் செழிக்க கிருபையரும். மங்களம் செழிக்க கிருபையரும் மங்களநாதனே. சி மைனர். பாதம் பணிந்தேன். பாதம் படித்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா. டி மைனர். பாதம் ஒன்றே வேணும். பாதம் ஒன்றே வேணும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேணும். என்னாலுமை துதிப்பாய் ஸ்கேல் சியில் உள்ள பாடல். அதை டியில் பாடும்போது எவ்வளவு சிரமம் பாருங்கள். டி என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உண்டாத செய்த இந்நாள் வரை எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். மங்களம் செழிக்க என்ற பாடல் ஸ்கேல் பி ஃப்ளாட்டில் உள்ள பாடல். அதை சியில் பாடும்போது எவ்வளவு சிரமம் பாருங்கள். மங்களம் செழிக்க கிருபையர்களும் மங்களநாதனே. சி. மங்களம் செழிக்க கிருபையருளும் மங்களநாதனே. மங்கள நித்திய மங்களனே, மங்கள முக்தியும் நாதனும் நீ. மங்களம் நித்திய மங்களம் நீ, மங்கள முக்தியும் நாதனும் நீ. எங்கள் உத்தம சத்திய நித்திய தத்துவமித்த மகத்துவ. எனவே பாடலை பாடும்போது அதற்கான ஸ்கேலில் பாட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டீர்களா? இப்போது உங்களுக்கு சுருதி குறித்து மேலோட்டமாக தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேகம் குறித்து பார்க்க இருக்கிறோம் சில பாடல்களோடு. நன்றி, வணக்கம்.